தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி உங்களோட இமேஜ் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிக்சார்ட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணது எடிட்டிய ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இந்த பேக்ரவுண்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணிட்டு ஆட் பண்ணிவிட்டு அடுத்து அப்படி நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ண அப்புறம் இங்கே ஆட் ஃபோட்டோ அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பிக்சரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ஆட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த ஆரோவை ட்ராக் பண்ணி உங்களுக்கு தேவையான சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கங்க. செட் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். இதில் கட் அவுட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி பர்சன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கரெக்டாக செலக்ட் ஆன அப்புறம் மேலே உள்ள டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. கரெக்டாக ரிமூவ் ஆயிரும். ரிமூவ் ஆன அப்புறம் மேலே உள்ள இந்த எரேஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஹார்ட்னஸ் வந்து ஃபுல்லாக நீங்கள் கம்மி பண்ணிவிட்டு இந்த எரேஸ் மேலே அகைன் டேப் பண்ணிவிட்டு இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா நல்லா டார்க்காக உங்களுக்கு இருக்குது. அதனால் அதை லைட்டாக அழிச்ச மாதிரி கீழே வந்து கொண்டு வந்துருங்க. இந்த மாதிரி லைட்டாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் அழிச்சிக்கங்க. மேலே பார்த்தீங்கன்னா லைட்டாக இந்த கார்னர் ஃபுல்லாக லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க. இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பார்க்க நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி அழிச்சிட்டு மேலே உள்ள டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா சைஸ் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ரீசைஸோட பண்ணி கரெக்டாக மேலே வந்து நீங்கள் செட் பண்ணிங்க. இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிவிட்டு மேலே உள்ள டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு அடுத்து அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். இதில் எஃபெக்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே HTR1 அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அடுத்து எஃபெக்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். அதில் ஆர்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி ஆயில் பெயிண்டிங் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அகைன் அது மேலே நீங்கள் டேப் பண்ணிவிட்டு அமௌண்ட் அப்படின்றதில் கரெக்டாக ஒரு 50 பாயிண்ட் வந்து நீங்கள் செட் பண்ணிங்க. இந்த அளவுக்கு நீங்கள் செட் பண்ணிங்க. அடுத்து ஃபேட் அப்படின்ற ஆப்ஷனில் உங்களுக்கு லைட்டாக ஒரு 20 பாயிண்ட் வரை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்து இந்த எரேஸ் ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எரேஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி ஹார்ட்னஸ் வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு ப்ரெஷ்ஷோட சைஸ் வந்து உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கரெக்டாக ஒரிஜினலாக இருக்கிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிங்க. கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிவிட்டு மேலே உள்ள டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு மேலே உள்ள இந்த மெர்ஜ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இங்கே எஃபெக்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஷார்ப்பன் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 20 பாயிண்ட் வந்து நீங்கள் செட் பண்ணிவிட்டு இந்த மெர்ஜ் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு மேலே உள்ள டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இதில் ரீடச் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஸ்மூத் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணது கொஞ்சம் நேரம் ப்ராசஸ் ஆகும். ப்ராசஸ் ஆன பிறகு உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த இன்டென்சிட்டி அப்படின்றதில் நம்ம 100 வரை செட் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு ப்ராசஸ் ஆகிடுச்சு. இதில் ஸ்மூத் வந்து 100 வரை செட் பண்ணிங்க. ஆட்டோவிலே இருக்கட்டும். வச்சுட்டு மேலே உள்ள டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அடுத்து அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணும்போது ஸ்கின் டோன் அப்படின்னு இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கலரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஆட்டோ அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இப்போ கலரும் உங்களுக்கு செட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் ஸ்கின் கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒயிட் கலர் செட் பண்ணிட்டு மேலே உள்ள டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அடுத்து அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். இதில் ஹேர் கலர் அப்படின்னு இருக்குல்ல அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஆட்டோ அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே உங்களுக்கு இன்டென்சிட்டி அப்படின்றது 50 இருக்குது. உங்களுக்கு தேவையான ஃபுல்லாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். சேச்சுரேஷன் கலர் வந்து உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இதில் உங்களுக்கு எந்த கலர் வந்து செட் ஆகுமோ அதை வந்து நீங்கள் பார்த்து உங்களுக்கு தேவையானது நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. இப்போ இந்த கலர் வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த கலர்லாம் கரெக்டாக இருக்கும். அது தக்கன உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் பண்ணிக்கிங்க. வச்சுட்டு மேலே உள்ள டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அடுத்து அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். இதில் டீத் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து பல்லோட கலர் வந்து ஒயிட் கலர் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணலாம். நல்லா உங்களுக்கு தேவையான அளவுக்கு. இது பார்த்திங்க அப்படின்னாலே தெரியும். இது நார்மலாக உள்ளது. கொஞ்சம் நான் ஒரு 25 பாயிண்ட் வரை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துறேன். மித்த எல்லாமே நம்ம கரெக்டாக பண்ணியாச்சு. அடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இங்கே HD போர்ட்ரைட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் மட்டும் கிளிக் பண்ணுங்கள். இமேஜோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. இப்போ நம்மளுக்கு இமேஜோட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகி வந்துச்சு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 100 வந்து செட் பண்ணிவிட்டு பிஃபோர் ஆஃப்டர் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு தெரியும். வச்சுட்டு மேலே உள்ள டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு இந்த டவுன்லோட் சிம்பிள் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சேவ் அஸ் JPG அப்படின்ற ஃபார்மெட் வந்து செலக்ட் பண்ணி குவாலிட்டி வந்து ஃபுல்லாக 100 செட் பண்ணிட்டு இங்கே சேவ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. உங்கள் கிளரில் சேவ் ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம தமிழன் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.